உலக அமைதிக்கு ஒரு நிமிடம் மௌனம். நன்றி. இருக்கையில் அமரலாம். தற்பொழுது மழலை செல்வம் மற்றற்ற ஆசைகள் மட்டுமில்லாமல் மற்றதெல்லாம் கூட தோற்குமே மழலையின் புன்னகை மொழியாலே என்று சொல்வர் பெரியோர். அதற்கேற்ப ஏதோ ஒன்று பேசணும், என் மனசுல தோணுச்சு, அதை நான் இப்பவே பேசுறேன், எல்லாருக்கும் முன்னாடி பேசுறேன்னு சொல்லிட்டு தைரியமா வந்திருக்கிறாங்க 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மழலை செல்வம் மகிழ் வெண்பா. அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக அமைதிக்காக நம்ம எல்லாரும் இப்ப அமைதியா இருந்தோம்ல, அது நம்மளுக்கு பார்க்கும் போது எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆனா நீங்க உண்மையிலே அமைதியா இருந்தீங்களா? நீங்க வாயில மட்டும்தான் பேசாம இருந்தீங்க, ஆனா மனசுக்குள்ள குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அது எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கடவுள் எனக்கு ஒரு சக்தி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே எனக்கு அப்படியே சத்தமா கேட்கும். உங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னா எங்க அப்பா என்னடானா, ஐயோ 10 மணிக்கு வேற பஸ் ஏறணுமே, டக்குன்னு ஏறிடுவோமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மா என்னடானா, இப்பதான் ஏற போறா மேடையில, நல்லா சொல்ல போறாளா என்னவோ, நல்லா சொல்றாளோ அதை சொதப்புறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அங்கிள் என்னடானா, ஐயோ வயிறு வேற குரு குரு குருன்னு பசிக்குதே, எப்பதான் சாப்பிடுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆன்டி என்னடானா, நான் தான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன், என்னோட சாரி தான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீங்க தான் ஆன்டி அழகா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அங்க அருண் தாத்தா என்னடானா, ஐயோ நிகழ்ச்சி நல்லபடியா போயிட்டு இருக்கு, இப்படியே கண்டினியூ ஆனா சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க அது மட்டும் இல்லாம செக்ரா மாமா கிட்ட போய் என்னன்னு பார்த்தா, அவங்க என்னோட தங்கம் இன்னைக்கு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் மகிழாலினியா தான் சொல்றாங்கன்னு பார்த்தா நாங்க கஜாத்தைய சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அது போல நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க யாருமே அமைதியா இல்ல. உண்மையான அமைதினா நீங்க வெளியிலயும் அமைதியா இருக்கணும், உள்ளேயும் அமைதியா இருக்கணும். அதுதான் உண்மையான அமைதி. இந்த உலக அமைதிக்காக தான் நம்ம இந்த லயன்ஸ்ல சேர்ந்திருக்கோம். என்ன நான் சொன்னது சரிதானே? நான் சொன்னது சரினா எல்லாரும் ஒரு வாட்டி கை தட்டுங்க. நன்றி.